ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். இன்று சரியா சொல்லணும்னா இந்த அஷ்டமி தினங்க. இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த அஷ்டமி தினத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை வெறும் மூன்று முறை சொல்லிடுங்க. இந்த மந்திரத்தை நீங்க 3 முறை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மறக்காம சொல்லி முடிக்கிறது மூலியமா நீங்களே போதும்ன்ற அளவுக்கு, அதாவது போதும் போதும்ன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நீங்க பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து முழு முதல் மாற்றத்தையும் ஒரு மாறுதலுக்கான வாழ்க்கையையும் இது அமைச்சு கொடுக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொடர்ச்சியா வந்திருக்கலாம். நீங்க எதை செஞ்சாலும் சரி அதுல ஒரு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கலாம். ஆனா எதுக்குமே தீர்வு இல்லையா, எதுக்குமே ஒரு மாற்றம் இல்லையான்னு நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளுமே வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவதற்கு மறக்காம இன்றிரவு வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினம் இரவு முடிவதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லி பாருங்க. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க துளி அளவுல இருந்து மிகப்பெரிய அளவில் வரைக்கும் கஷ்டங்கள் பட்டிருக்கலாம். அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்துக்கான ஒரு வைரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த அஷ்டமி தினங்கள்ல பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் தேய்பிரை அஷ்டமி என்றாலே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கும். நம்ம பைரவரை வழிபடுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்க பயம் என்பது உடனே நீங்குங்க. தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை உடனே நீக்கி எரிஞ்சிடும். முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை பெருக்கும். நீங்க இதனால் வரைக்கும் நீங்க ரொம்பவே ஒரு மாதிரி சோர்ந்து சக்தி இல்லாம ரொம்ப இருந்தாலும் அந்த சக்திகள் அனைத்தையும் பெற்று ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராகவும் மாற்றக்கூடிய சக்தின்றது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அமையும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீங்க தவற விடாதீங்க. இது பைரவருக்கான நாளாக இருக்கலாம், ஆனா அஷ்டமி தினம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரியா இன்னைக்கு இரவு முடிவதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. நீங்க எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விஷயங்கள் மனசுல பட்டிருக்கலாம், அதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்ற போது ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. இந்த மந்திரத்தை வெறும் 3 முறை சொல்லலாம். ஆனா சில மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 108 முறை சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 27 முறை சொல்லுவாங்க. ஆனா இதை நீங்க வெறும் 3 முறை சொல்லலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி பெற்றிருக்கக்கூடிய ஒன்றுங்க. முக்கியமா இந்த மந்திரத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ மலம் என்பது அதிகரிக்க போகுது. தொழில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொழில் கஷ்டங்கள் எல்லாமே உடனே நீங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு என்பது அதிகரிக்கும். அதுக்கு உகுந்த மந்திரமா இந்த ஒரு மந்திரம்ன்றது இருக்க போகுது. பைரவர் மந்திரத்துல 1000 மந்திரங்கள் இருக்குங்க. ஆனா இந்த ஒரு மந்திரம் இந்த இப்ப நம்ம சொன்ன அனைத்து விஷயங்களிலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக இருக்கும். முக்கியமா இதை நீங்க சொன்னீங்கனாலே போதுங்க. இதை சொல்வதற்கு பூஜை விரதம் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். மனசுல இருந்து இப்பவுமே சொல்லி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் கொடுக்க போகுது. சரி, நீங்கள் இன்றைய தினம் இந்த ஒரு அஷ்டமி தினத்தை சொல்ல வேண்டிய மந்திர சொல்ல என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல போறீங்கன்றத நான் தெளிவா சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் எழுதியும் காமிக்கிறேங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா மந்திர சொற்கள் பிரயோகிக்கிறோம் அப்படின்ற போது தவறுதலா ஒரு வார்த்தையை சொன்னாலே அந்த மந்திரத்தினுடைய பலன் சக்திகள் என்பது மாடுபற்றும் நடக்காமலும் போகலாம். அதனால மந்திர சொற்களை நீங்க இப்போ இப்படி செய்யுங்க. முக்கியமா மந்திர சொற்கள் நம்ம சொல்றோம் அப்படின்ற போது அதற்கு நம்ம ஈர்நிலையா பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய தெய்வங்களுக்கும் நம்ம ஒண்ணு செய்யணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் எனக்காக இது கிடைச்சுன்னா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தாராளமா எல்லாருமே சொல்லாங்க. அது போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் அந்த நல்ல விஷயத்துக்காக இது செய்யணும். எப்பவுமே சொல்லுவோம் நம்ம கடவுள் எல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். நம்ம ஆசைகள் ஒன்று சொல்லுவோம். எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் வந்து கோயில் வந்து கடா வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க நான் மொட்டை அடிக்கிறேன், நான் நேந்திட்டு வரேன், அழகு வேல் குத்திட்டு வரேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும். நீங்க அது போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதை நினைச்சுக்கிட்டு அதை செய்வேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை உங்களால கோயிலுக்குலாம் போக முடியாது சாமி, ரொம்ப தூரம் எந்த கோயில் அந்த மாதிரி நேரம் கிடைக்காது, எனக்கு வேலைக்கு தினமும் போய் ஆகுன்ற பட்சத்தில் நீங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் நிச்சயமா ஒரு 2 பேத்துக்காவது சாப்பாடு வாங்கி தரேன் சாமி, ஒரு வேளை சாப்பாடு கண்டிப்பா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிட்டு இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். ஓம் ஷேம் ஸ்ரீம் களீம் ஷீம் ஷஸ்வநாகர்ணஸ்த பைரவராய நமः. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஷவ்வர்ணத்தாய கர்ஷனேய பைரவராய நம. ஓம் ஸ்ரீம் க்ரீம்
க்ளீம் ஷீம் ஷஷ்வ ஷஷ்வ ஷஷ்வர்ண ஷஷ்வர்ண கர்ணஷ. புரியுதுங்களா? ஷஷ்வர்ண கர்ணஷ. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சொல்றேன் நான். ஷஷ்வர்ணய கர்ணஷய பைரவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஷீம் ஷஷ்வர்ணயாய கர்ணஷ பைரவராய நமக. அவ்வளோதான், நமக. புரியுதுங்களா? இதை 3 முறை மட்டும் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லி பாருங்க. கட்டாயமா சொல்லுவாங்க. இந்த ஒரு மந்திர சொல்ல 3 முறை நீங்க சொல்வது மூலயமா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் நீங்க பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், விரக்திகள், எவ்வளவோ காயங்கள் அனைத்துக்குமான தீர்வை இந்த ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல் உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சு கொடுக்கும். முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மந்திர சொல்களை சொல்லிக்கலாம், எத்தனையோ விஷயங்களுக்காக போராடிக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல் என்பது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து முழு முதல் மாற்றத்தையும் தீர்வையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க மந்திரச்சொற்களை ஜெபிச்சிருக்கலாம், அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் மாறாத ஒரு விஷயம் இப்ப மாறுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அதனால் எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க, சொல்லி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பலன் கொடுக்கணும்னு ஒரு சில நாட்களிலேயே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு மந்திரச்சொலுக்கு இருக்கு. இதை நீங்க மட்டும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே சொல்லி பகிர்ந்து அவர்களையும் தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்லை சொல்லுங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது முழு முதல் மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசைகள் பெற்ற ஒரு மந்திரச்சொல்லாக பைரனுடைய நன்மைகள் இருக்கக்கூடிய அஷ்டமி தினத்தில் சொல்லக்கூடிய மந்திரச்சொல் இன்றைய தினமே சொல்லி முடிங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்குனாலும் சரிங்க, 12 மணிக்குள்ள ஆனால் சொல்லி முடிங்க. கட்டாயமே இது ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு இந்த ஒரு மந்திரச்சொல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதில் மாற்றுக்கத்தில்லைங்க. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.